குளத்தூரோட முடியுது அதெல்லாம் திமுகலாம். பெரம்பூருக்கு மேலே டிவிக்கே தான். இப்போ கூட சொல்கிறேனே, இந்த இடத்துல சொல்கிறேன், 21 ஓட்டு விஜய் தான். நான் போடுவாங்க, நல்லா காசுலாம் ஊற்றுனா நான் நான் எங்கள் அம்மா அப்பா இருந்தால் கூட நான் போலீஸில் பிடிச்சி ஊற்றுறேன். நான் போன வருஷமே நான் எங்கள் அம்மா கூட நிற்கிறேன்னா வந்துட்டு எடப்பாடிக்கு போடுங்க, ஸ்டாலினுக்கு போடுங்க. 5000 ரூபாய் ஆந்திராவில் எங்கள் அம்மாவோட அம்மா ஊர் ஆந்திரா. எங்கள் அம்மாவோட ஓட்டு வந்து ஆந்திராவில் தான் இருக்குது. ஆந்திராவில் போயிட்டு போடுறோம், ஸ்டாலினுக்கு போடுங்க. 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவன் எடப்பாடி பழனிசாமி போடுங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ நேரத்துக்கு போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸ் இருக்கிறதே வேஸ்ட் இல்லை தமிழ்நாட்டில். இப்போ காலேஜ் பசங்களுக்கு தான் லேப்டாப் கொடுத்தாரு. இப்போ லேப்டாப் இப்போ இந்த லேப்டாப் கொடுத்தா போன வருஷம் லேப்டாப் கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போ கொடுக்க வேண்டியது? இப்போ அவருக்கு ஓட்டு பண்ணணும் தானே கொடுக்குறாரு. இப்போ இது எலெக்ஷன் வரும்போது இப்போ லேடிஸ்க்கு தனியாக ஆட்டோ விட்டாரு. அது எதுக்கு? போன வருஷமே விட்டுருலால. அவர் 5 வருஷமா இருக்கிறாரு. 5 வருஷத்துல விட வேண்டியது தானே. எதுக்கு இந்த எலெக்ஷன் வரப்போ விடுறாரு? 23 ஓட்டு நான் கண்டிப்பா நான் சொல்லி நான் போட வைப்பேன். 23 ஓட்டு நான் எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் தானா இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் போதை இல்லாத இதுவாக மாற்றணும்ண்ணா. ஸ்டாலின் 20 இருக்கும், அதெல்லாம் நடுக்காதுண்ணா. விஜய் வந்தால் தானே இதெல்லாம் மாறும். இந்த 5 வருஷம் ஆட்சி இருந்ததே வேஸ்ட்டு. ஸ்டாலின்லாம் இருக்கவே கூடாது. ஆட்சி துரத்தணும். அவர் எங்கள் ஸ்கூல் ஆண்டே தான் வந்தார். அம்பேத்கர் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதா என்ன கேட்பீங்க? அவர் முதலமைச்சர் ஆனாலுமே போதும். ஆமாண்ணா, 2024 அவர் தான் தானே ஆகணும்.